அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகுதியில் இந்த பகல்காமா பகுதியில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் உடைய தொடர்பு படுத்தி பேசுகிறப்போ ஒரு வீடியோ, அதே மாதிரி ராகுகேது பயிற்சி 2023 ராகுகேது பயிற்சி. அப்போ இந்த 2025 முடிகிறது வரைக்கும் அந்த கேது என்ன கொடுக்கும் அப்படிங்கிற பேசுகிறப்பவும் அப்போ இந்த பாயிண்ட்டுகளை நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி உலகப்போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது வருமா அப்படின்னு பேசுகிறப்பவுமே அப்போவும் இந்த 2025 சனி பயிற்சிக்கு அப்புறமா ஒரு பிரச்சனைகள் ஊடுருவல் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அதை நான் காஷ்மீர்னு மீன் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு பேசிக் இன்சிடென்ட், தீவிரவாதிகளால் ஒரு தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். வீடியோவை பாருங்கள். அந்த நான் பேசின வீடியோ நான் 3 வீடியோ கொடுத்துக்கிறேன், சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸு, ரொம்ப டீட்டெயிலாக எடுக்க முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே இந்தியாவுக்கு இந்த சனி பயிற்சி அடுத்த வருஷமெல்லாம் நடக்கும். அந்த டைமில் வேணால் கொஞ்சம் நாம் எப்படி பார்த்துக்கணும்னா, இந்த எல்லை ஊடுருவல், இப்படி இந்த சைனாக்காரன் பாகிஸ்தான்காரங்களாம் சும்மா அச்சுறுத்திட்டு போகிறது, எல்லை தாண்டி வர்றது பிரச்சனை வர்றது, ஒரு பதற்றத்தை உருவாக்குறது, இப்படி ஏதாவது வரும். அடுத்ததாக நம்ம இந்தியாவுக்கு பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இன்சைடாக தான் பிரச்சனைகள் வரும். இந்தியாவுக்கு பகையாக இருக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சம் தேவையில்லாமல் வேணும்னே ஏதாவது விபத்துகளை ஏற்படுத்துறது, ரொம்ப அதிகமான ஒரு போர் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு பிரயாணிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். தீவிரவாதிகளுடைய தாக்குதல், இந்த ஹாஸ்டேஜை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை பண்ணுறது, தேவையில்லாமல் எல்லையை தாண்டி வர்றது, அதன் மூலியமாக மக்களை கொல்றது, மறைமுக தாக்குதல்கள், அதே மாதிரி த்ரிட்டன்ஸ், அங்கங்கே ஏதாவது ஒரு இந்த டெரரிஸ்ட் மாதிரி ஒரு திட்டம், அதை சமாளிக்கிறதுக்கு நிறையா சதிகள் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு மிரட்டுறது, த்ரிட்டன், இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இதை பற்றியே தான் வருவாங்க போவாங்க, திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் பிரச்சனை வரும், நம்ம இதில் ஏதாவது பிரச்சனை ஆகும், இப்படி அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு கூட்டு விபத்துகளை நடத்தி அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஹை ப்ரொஃபைலாக அதை பேசுறது, அது மாதிரி ஏதாவது சுட்டுக்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, இப்படியெல்லாம் ஏதாவது நடந்து அதன் மூலியமாக அரசியல் ரீதியான ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை இந்த இடங்களை உருவாக்குறதுக்கு இருக்குது. ஓகே, பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அடுத்து எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது எனக்கு பட்டறிவிக்கப்பட்ட விஷயத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது நிறைய பேர் என்ன, இது போராக போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி காலிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி 1971 டிசம்பர் மாதம் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்தது. நாம் மகரத்தை அடிப்படையாக வச்சு, இதில் என்ன ஒரு கணக்குன்னா, பாகிஸ்தானும் இதே மகரம் தான். ஏன்னா ஒன்றா இருந்து தானே பிரிஞ்சு போச்சு. அதனால் 2 பேருமே மகரத்தை அடிப்படையாக வச்சு தான் ராசிகளை கணக்கு போடுறோம். அப்போது 1971 வார் டைம், அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் டைம் நடக்கிறப்போ என்ன மாதிரியான கிரகநிலைகள் அப்படின்னா, செவ்வாய் கும்பத்தில் இருக்கார், சனி பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார். பார்த்திங்கன்னா அந்த 10வது பார்வை செவ்வாய் மேலே விழுகும். செவ்வாயின் பார்வை 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா சனி மேலே விழுகுது. இந்த சனி செவ்வாயோட தொடர்பு வருது. 1971 பார்த்திங்கன்னா அந்த வார் நடந்தது. இதுக்கு சப்போர்ட்டிங்காக ராகு கேதுகளும் இங்கே சப்போர்ட்டிங் வரணும். அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த கேது அப்படிங்கிறவர் கடகத்தில் இருக்கார், ராகு மகரத்தில் சனி வீட்டில் இருக்கார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலலாம் வந்தது. அடுத்ததாக கார்கில் வார் நமக்கு தெரிஞ்சது. இப்போ கார்கில் வார் நடக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது மகரத்தில் கேது, கடகத்தில் ராகு அப்படிங்கிறது இருந்ததுங்க. இது கார்கில் வாரில். அதே மாதிரி சனி குரு மேஷத்தில் இருக்கிறாப்படி, துலாத்தில் செவ்வாய் இருக்காப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி, இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சமசப்த பார்வை. அப்போது 71லையும் சனி செவ்வாயுடைய தொடர்பு வந்திருக்கு, போர் நடந்தது. கார்கில் வார்லேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்கில் வார் நடக்கிறப்போ சனிக்கு கேந்திரத்தில் பார்த்திங்கன்னா ராகு வந்துடுவார், அதுக்கப்புறம் செவ்வாய் வந்துடுவார், அடுத்தது 10ஆம் இடத்துல கேது. இப்படி ஒவ்வொன்றுக்கு எடுக்கும்போது 1, 4, 7, 10க்குள்ளே வந்துடும்.
அப்போ 2 போர்களுமே சனி செவ்வாய் அடிப்படையாக வைத்தது நடந்திருக்கு. அதுக்கு பின்புலமாக ராகு கேது சப்போர்ட் ரொம்ப முக்கியம், குருபலம். அப்போ பெரும் போர்கள், பெரும் ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற கிரகநிலையை நம்ம கவனிக்கணும். இப்போ இருக்கிற கிரகநிலை ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு செவ்வாய் ராகு கேது இந்த சஞ்சாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராகு அப்படிங்கிறவர் சனியோட சேர்ந்திருக்காரு. இப்போ குறுகிய காலகட்டம் தான் இவர். இந்த சனி ராகு சேரும் பொழுதே அந்த சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே, திருக்கணித அடிப்படையில் தான், வாக்கியத்தில் கிடையாது, சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, பிரச்சனை வருது. அப்போ செவ்வாய்க்கு ஏதாவது தொடர்பு வரணுமே, இந்த மாதிரி எல்லாம் நடந்தா அப்படின்னா செவ்வாய் பூசம் அப்படிங்கிற சனி நட்சத்திரத்தில் நிற்கிறத கவனிக்கணும். அப்போ சனி ராகு கேது கன்ஜெக்ட் ஆகும். சனியுடைய பார்வை கேது, சனி ராகு கன்ஜெக்ஷன், இந்த செவ்வாயும் இந்த சனியோட சேர்றது, இதெல்லாம் வந்து எடுக்கும் பொழுது குறிப்பாக ஒரு சில அதாவது இது வந்து நெல்லைக்கே வசந்தன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மறைஞ்சு போயிட்டார். அவருடைய உலகியல் ஜோதிட புத்தகத்தில் வந்து இந்த வரிசையாக வந்து இந்த காஷ்மீரினுடைய பகுதிகளெல்லாம் எழுதிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா பஹல்காம் இந்த பகுதிகளை கரெக்டாக அவர் கொடுக்குறது தனுசு ராசிக்கு தான் கொடுக்குறார். இந்த பஹல்காம் குறிக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி. சரிங்களா? அதே மாதிரி இந்த காஷ்மீருங்கிறது தனுசுக்குள்ளே தான் சம்மந்தப்பட்டு வருது. அப்படி பார்க்கும் பொழுது இழப்புகள் அப்படிங்கிறது இங்கே அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு மறைஞ்சு போகிறது, செவ்வாய் மறைஞ்சு போகிறது, சனி ராகுவுடைய சேர்க்கை, இதெல்லாம் என்ன ஆகுது, அந்த இடத்த பாதிக்கப்படுது. ஒருவேளை பகல்காமில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகியல் ஜோதிட அடிப்படையில் பார்த்திங்கன்னா நெல்லைக்கே வசந்தன் ஐயா அவர்கள் வந்து ஒரு சில அந்த நாடுகள் நகரங்கள் அதெல்லாம் எழுதுகிறப்போ இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர், ஜம்மு, லே, மஹல்காம், குல்பார்க், உதம்பூர், பாரமுல்லா, அனந்தநாக், மிர்பூர் இதெல்லாமே கொடுத்துருக்கிறாரு. இது போக வைஷ்ணோதேவி கோவில், அமர்நாத் கோவிலும் இதே இடத்துக்கு தான் வந்து. அப்போது என்னோட கணக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முடிஞ்சக்கப்புறமா தான் நானும் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளால் எடுக்கவும் முடியாது. ஏன்னா எவ்வளவோ ஏரியா இருக்குது. பஹல்காம்ங்கிறது இப்போ தான் நிறைய பேர் பேசுகிறோம். அப்போது ஒருவேளை பஹல்காமில் இல்லைன்னா இந்த இடத்துக்கு இந்த உலகியல் ஜோடி அடிப்படையில் வைஷ்ணவ தேவி கோவில் அல்லது அமர்நாத் கோவில் இந்த இடத்துல ஒருவேளை பிரச்சனைகளை பண்ணியிருக்கலாம். ஒரு கணக்கு தான். நிறையா இதுக்கு முன்னாடி உலகப்போர் நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய பேட்டர்ன், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், கார்கில் வார், இந்தியா சைனா வார், அதுக்கப்புறம் நம்ம 1971 நடந்த வார், இது எல்லாமே வந்து இந்த சனி செவ்வாய் உடைய தொடர்பு இல்லாமல் நிகழ்ந்ததே இல்லை. ஆனால் வருடம் சனி செவ்வாய் சேர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சேர்றப்பெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் எங்கேயாவது நடந்துகிட்டு இருக்கும். பட்டாசு வெடிக்கிறது, அதனால் பலி, தீ விபத்து பலி, அதே மாதிரி நிலநடுக்கங்கள், பூகம்ப அதிர்வுகள் அப்படின்னா அது ஒரு பேட்டர்னில் தனியாக நடக்கும். அது சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நடத்தி வைக்குது. பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய துருப்புகள், அந்த இருப்புகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவிரவாத இருப்புகள் எல்லாம் நிச்சயமாக வந்து நமது நாடு அதை வந்து நிச்சயமாக அதை அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். குறிப்பாக அந்த செவ்வாயுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அதாவது வந்து நிச்சயமாக குண்டு போட்டு தான் அழிப்பாங்க. அதுதான் அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இருக்குது. ஒருவேளை இந்த 2 வாரத்துக்குள்ளே அப்படி தள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்னோட கணக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிடும். எப்படி ஜூலை டு செப்டம்பர் இன்பிட்வீன் டைம் எடுத்துக்கலாம். இந்த டைமில் தான் பெருசாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இப்போதைக்கு பெரிய வார் வர அமைப்பாக இருக்கான்னா துப்பாக்கி சூடுகள் நடக்கிறதோ இல்லை வந்து எல்லை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி அவங்களுக்கும் டைம் ரொம்பவுமே ஒர்ஸ்டாக போகுது. யார் பாகிஸ்தானுடைய கணக்குக்கும் ஒர்ஸ்டாகத்தான் நிச்சயமாக போகுது. அப்படி போகிறப்போ பாதிப்புகளை நம்ம இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தான் அதிகமாக சம்பாதிக்கும். தேவையில்லாமல் தேன்கூட்டில் கையை வச்சுட்டாங்க. வினைகளை அறுத்துத்தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். சனி செவ்வாவுடைய தொடர்பு வரல. அதனால் இங்கே வந்து தாக்குதல் அப்படிங்கிறது, குண்டு வீச்சு, தாக்குதல், தீவிரவாதிகளை அழித்தல், அந்த இருப்புகளை அழிக்கிறது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி விஷயங்கள் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரமே நமது நாடு அதை செய்ய போகுதுங்கிறது தான் என்னோட கணக்கு வருது. கொஞ்சம் 1 முறைக்கு 2 முறை கேளுங்க, அப்போ தான் புரியும். எழுதி வச்சா தான் புரியும். ஏன்னா 3 கட்டம் போட்டுட்டு பேசினாலும் கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்து சின்ன ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு நம்ம வாரியம் 1971, அதுக்கப்புறம் கார்கில் வார், அப்புறம் இப்போ இருக்கிற கிரக நிலை, அடுத்தது இப்படி எடுத்தோம்னா 4 சார்ட்டை போட்டுக்கிட்டு பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஷார்ட்டாக பேசியிருக்கிறேன்.
இதற்கு ஒரு பதிலடி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனி எதிர்காலத்தில் வராமல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி. நமசிவாய்.